ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு சின்ன கோழி பண்ணை இருந்தது. அங்கே சில கோழிகள், வாத்துகள் மற்றும் புறாக்களை அவர் வளர்த்து வந்தார். ஒரு நாள் காலையில் அவர் பண்ணைக்குச் சென்றபோது, வழக்கமாக முட்டையிடும் வாத்து தங்கத்தால் ஆன ஒரு பெரிய முட்டையை இட்டிருந்தது. விவசாயி அதை வியப்புடன் பார்த்தார். இது கனவா நனவா என்று தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டு கடைக்குச் சென்றார். அது உண்மையாகவே தங்க முட்டை என்று அறிந்ததும் அதை விற்றுவிட்டு அதிக பணம் பெற்றார். திடீரென்று கிடைத்த இந்த செல்வத்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அதன்பின் அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டையை இட்டது. விவசாயி நாள்தோறும் ஒரு தங்க முட்டையை பெற்று அதை விற்று படிப்படியாக பெரும் செல்வந்தரானார். அவருக்கு ஆடம்பரமான வீடு, விலை உயர்ந்த உடைமைகள் என்று எல்லாம் கிடைத்தன. ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே விவசாயிக்கு பேராசை தலை தூக்கியது. இந்த வாத்து தினமும் ஒரு முட்டை மட்டுமே இடுகிறதே, எனக்கு ஒரே நாளில் எல்லா முட்டைகளும் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். வாத்தின் வயிற்றுக்குள் இன்னும் நிறைய தங்க முட்டைகள் இருக்கும். நான் தினமும் காத்திருக்க வேண்டியதில்லை. வாத்தை வெட்டிவிட்டால் அதன் வயிற்றுக்குள் இருக்கும் எல்லா தங்க முட்டைகளையும் ஒரே நாளில் எடுத்து பணக்காரனாக மாறிவிடலாம் என்று முட்டாள்தனமாக யோசித்தார். அடுத்த நாள் காலை, முட்டாள்தனமும் பேராசையும் நிறைந்த விவசாயி வாத்தை கூண்டிலிருந்து வெளியே எடுத்து ஒரே நாளில் அனைத்து செல்வத்தையும் அடைய வேண்டும் என்ற ஆசையில் கத்தியால் வாத்தின் வயிற்றை பிளந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்! வாத்தின் வயிற்றுக்குள் வழக்கமான வாத்தின் உடல் உறுப்புகள் மட்டுமே இருந்தன. ஒரு தங்க முட்டை கூட இல்லை. விவசாயிக்கு தான் செய்த தவறு புரிந்தது. தினமும் ஒரு தங்க முட்டையை கொடுத்து கொண்டிருந்த அந்த அற்புத வாத்து இப்போது செத்துப்போனது. இனிமேல் ஒரு முட்டை கூட கிடைக்காது என்பதை உணர்ந்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார். தான் செய்த முட்டாள்தனத்தால் இருந்த செல்வத்தையும் இழந்தார்.